வெல்கம் டு ஐ சூஸ் லைஃப் ஸ்டைல். வீட்டில் இருந்தே பிரதோஷ வழிபாடு எப்படி செய்யலாம்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நமக்கு ஏற்படுற கஷ்டம் தோஷம் நீங்கள் சிவபெருமான் அருள் கொடுக்கும் அண்ட் பழிக்கும் காலம்தான் பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சிவபெருமான் படத்துக்கு பூ போட்டு வழிபடலாம். காலையில் முழு நேரம் விரதம் இருக்கலாம், இல்லைன்னா பால் பழ விரதம் கூட இருக்கலாம். சிவபுராணம், தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் கேட்கலாம், இல்லை நம்மளால் முடிஞ்சால் படிக்கலாம். அப்படி இல்லைனா 108 வாட்டி ஓம் நம சிவாயை எழுதலாம். பிரதோஷ வழிபாடு செய்ய உகந்த நேரம்னு பார்த்திங்கன்னா சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை தான் பிரதோஷ நேரம்னு சொல்லுவாங்க. லிங்கம் இருந்தால் பால், தேன், தயிர், சந்தனம், திருநீர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் கூட செய்யலாம். சிவபெருமான் படம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு வில்ப இலையை கட்டி மாலையாக போட்டு கூட நீங்கள் வழிபடலாம். நெய்வேத்தியத்துக்கு அவல், சர்க்கரை, பால், 2 பழம், வெற்றிலை பாக்கு, தயிர் சாதம், பொங்கல் இதில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நெய்வேத்தியமாக வச்சு கூட நீங்கள் சாமிக்கு படைக்கலாம். ஒரு நெய் தீபம் சிவபெருமான் படத்துக்கு முன்னாடி ஏற்றி வச்சு ஒரு ஆராதனை காமிச்சிட்டு ஒரு 6:15 மணிக்கு மேலே உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஒர்க்கிங் பீப்புள் எல்லோரும் நான் எப்படி விரதம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ஓம் நம சிவாய அந்த நாமத்தை நம்ம மனசால் நினச்சாலே போதும், சிவபெருமானோட அருள் நமக்கு கிடைக்கும். நம்ம எங்கேருந்து நம்ம ஓம் நம சிவாயின்னு சொன்னாலே போதும், நம்ம கஷ்டம் எல்லாமே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த டயத்தில் நம்ம விரதம் இருக்க முடியலனாலும் 108 வாட்டி ஓம் நம சிவாய நம்ம மனசுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி சொன்னாலே போதும்.